Hello students, welcome back to our channel. நான் உங்கள் பிரகாஷ். பசங்களா ரொம்ப சூப்பராக என்ன அப்படின்னா கெரியர் கைடன்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதாவது இந்த காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பசங்களா. அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்றதை விட என்ன காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள நிறைய பேர் சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது, அதனால் இந்த காலேஜில் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு நம்ம மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம். எப்பயுமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலேஜ். ஃபர்ஸ்ட் காலேஜ் ஒரு பெஸ்ட் காலேஜாக இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பெஸ்ட் காலேஜாக இருந்தால் அங்கே இருக்க எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களோட லைஃப் ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருக்க போகுது. அதனால காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. அந்த மாதிரியாக இப்போ நம்ம சென்னை ரீஜனில், சென்னை சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரமாக இருக்கட்டும், சென்னை, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டாப் 12 காலேஜஸ் நம்ம என்ன அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ அதில் அண்ணா யூனிவர்சிட்டியும் அடங்க போகுது. ஸோ அந்த காலேஜஸ்க்குள்ளே நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இந்த காலேஜில் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்க போகுது. நீங்கள் உங்களோட லைஃப் அப்படியே மொத்தமாக உங்கள் தலைமுறையே என்ன அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷனே மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட், அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம போட போகிறோம். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணலாம், அந்த டிஸ்ட்ரிக்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதில் டாப் காலேஜ் எது, அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அங்கே கட் ஆஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் மேபி நான் ட்ராப் பண்ணுறேன் சார், நான் 1 இயர் ட்ராப் பண்ணிவிட்டு நான் நீட்டோ ஜேயோ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளோட VLC வேதாந்தா லேர்னிங் சென்டருக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு பி கெட் வெரி குட் சக்ஸஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்க போகுது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்க போகுது. ஜஸ்ட் அ மினிட், நான் அந்த PDF மட்டும் ஓப்பன் பண்ணிடுறேன். எஸ், இதுதான். ஸோ லாஸ்ட் இயர் இந்த காலேஜஸோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி CGE கேம்பஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுதான் என்ன அப்படின்னா ரொம்ப தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய IIT மெட்ராஸ்க்கு ஈக்குவலாக பேசப்படக்கூடிய ஒரு காலேஜ். IITக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனால் உங்களோட லைஃப் அதோட தரத்திற்கு சமமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? யாராவது சொல்லுவாங்க நான் IIT போகிறேன், JEE எழுதி, JEE மெயின்ஸ் எழுதி, JEE அட்வான்ஸ் எழுதி போகிறாங்க, அதற்கு இணையான தரம் கொண்டது நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போது அதில் படிக்கிறப்ப உங்களோட லைஃப் எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். IITயில் படிக்கிறவங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களும் ஒரே தட்டில் வைக்க முடியும். ஸோ தட் இஸ் ஹவு த அண்ணா யூனிவர்சிட்டியோட பவர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பெருமை. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி தான் என்ன அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலேஜ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட MIT கேம்பஸ், மெட்ராஸ் கேம்பஸ் அப்படின்னு அதோட கட் ஆஃபும் 192. இது என்ன அப்படின்னா ஆவரேஜ் கட் ஆஃப். சரி, இந்த 192 இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இட் இஸ் ஆவரேஜ். அதாவது அந்த காலேஜில் இருக்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃபையும் எடுத்து ஆவரேஜ் செய்யப்படும். முதல்ல இருந்து கடைசியாக எந்த கோர்ஸ்க்கு எந்த சீட் கிடைச்சிது, எந்த கேட்டகரிக்கு கிடைச்சிச்சுன்ற கடைசி சீட்டுக்கும் ஆட் பண்ணி அதனுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் தான் இது, ரைட்? அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ் 192.32. அடுத்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் 191.67. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 186.33. அடுத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் பிளானிங் அப்படின்னு இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு மிக முக்கியமான கல்லூரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் கொடுக்கப்படாத அல்லது பெருசாக பேசப்படாத ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸில் என்ன சொல்கிறது, மெட்டலர்ஜி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக குறிப்பிட்ட காலேஜில் தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இல்லை அங்கே படித்தா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ்க்குரிய கட் ஆஃபே பாருங்கள் 186 வாங்கினா தான் கிடைக்குதான் ஆவரேஜ். அப்போ அந்த காலேஜோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் தான் அந்த காலேஜில் சீக்கிரம் காம்படிஷன் இஸ் ஹெவியாக இருக்குது அந்த காலேஜ்க்கு, அதுதான் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா RMK இன்ஜினியரிங் காலேஜ், லயலா ICAM காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் 178.97. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ACG கேம்பஸ், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 178.38, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 175.92. அடுத்து RMD இன்ஜினியரிங் காலேஜஸ், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், 14 காலேஜ் இருக்குது. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், இதெல்லாமே 170 அப் டு 170 வரைக்கும் இது ஆவரேஜ். நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சார் 170 வாங்கினா தான் சாய்ராமில் சேர முடியுமா? அப்படி கிடையாது.
இது ஆவரேஜ். இதை விட கம்மியாகவும் இருக்குது, இதை விட கூடவும் இருக்குது. ஸோ இது வந்து சராசரியாக நடுநிலையாக்கப்பட்ட ஒரு மதிப்பெண்கள். அதனால் உங்களோட கட் ஆஃப் என்னவா வேணா இருக்கலாம். பசங்களாம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃப் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சார் என்னோட மார்க் வந்து 139 வருது சார், கிடைக்குமா? பசங்களா, கடந்த ஆண்டு 2023 கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைச்ச கடைசி மாணவனுடைய மதிப்பு 75, வெறும் 75 அவுட் ஆஃப் 200. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 75 அவுட் ஆஃப் 200. நீங்கள் நம்ப பண்ணீங்க, 175 வெறும் 75. நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா அதை பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. பசங்களா, டோன்ட் ஸ்கிப் தட், விட்டுறாதீங்க. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் கவர்மெண்ட்டோட கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரியோ அல்லது கவர்மெண்ட் எய்டட் கட் ஆஃப் மூலமாக உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. டிஎன்இஏல உங்களுக்கு அட்மிஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க, சரியா? ஸோ அவசரப்பட்ட அட்மிஷன் போட்டுறாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், கவுன்சிலிங்கில் உங்களை எடுத்துக்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், சமயோஜிதமாக யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொரு காலேஜையும் போய் பாருங்கள். டெய்லி வீட்டில் இருக்கப்போ ஃப்ரீயாக போய் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட போய் ஒவ்வொரு காலேஜில் என்ன இருக்குது, இந்த காலேஜில் எப்படி இருக்காங்க, எப்படி ஒரு காலேஜை கணிக்கணுன்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் முன்னாடி எடுத்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலேஜை எப்படி கணிக்கிறது, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருந்தேன். யூ ஜஸ்ட் see that, okay? If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய்.